ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தன்மையிலே பார்த்துருப்பீங்க. அதாவது சமையலுக்கு தேவையான சில ஐட்டங்கள்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணது யார்கிட்டனா நான் கொட்டுறது சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் நான் ஆர்டர் பண்ணி காம்போ போட்டிருந்தாங்க. மே மாதம் காம்போ அதை நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். 7ஆம் தேதி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது 19ஆம் தேதி எங்களுக்கு காம்போ கொரியரில் வந்தது. நல்லா பக்காவாக பேக் பண்ணி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக வந்தது. அவங்க சொன்ன 20 ஐட்டமும் கரெக்டாக இருந்தது. ஒவ்வொன்றும் நல்லா சீல் பண்ணி கரெக்டாக இருந்தது. ஒன்றுத்துக்கும் அது என்னென்னன்றது ஸ்டிக்கர் ஒட்டி அழகாக கொடுத்துருக்காங்க. இது 1000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நீங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு எந்த பொருள் பிடிக்குமோ அதை மட்டும் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் சில பொருளெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது அந்த வடகம், வேப்பம்பூ ரசப்பொடி, அப்புறம் சிறுதானியம் அந்த மாவு, இதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இது இனிமேல் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாங்குவேன். இல்லைனா எது பிடிக்குதோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கிறேன். கொரியர் வந்த மறுநாளோ இல்லை 2 நாள் கழிச்சு தான் நான் இதை ஓப்பன் பண்ணேன். வீடியோ எடுக்கலான்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக யோசித்து பார்த்ததில் பாதாம் பவுட்ரு, அதை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே பால் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் கலந்து குடித்து பார்த்தோம். நல்லா இருந்தது. ஆனால் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலான்னு இருக்கிறேன். அடுத்தது டெஸ்ட் பண்ணது பூண்டு ஊறுகாய். இது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாத அவர் 2-3 நாளாக ஜுரமாக இருந்தார், சரியாகவே சாப்பிடலை. வழக்கமாக 2-3 தோசை சாப்பிடுவார். 2 நாளாக சரியாக சாப்பிடல. ஆனால் அந்த பூண்டு ஊறுகாய் வச்சு கொடுத்தோடனே அந்த ஜுரம் அடித்த வாய்க்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் 2 தோசை சாப்பிட்டு என் வாய்க்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த முழுசாக இருந்தால் எனக்கு பூண்டு ஊறுகாய் பிடிக்காது. இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி செய்வாங்க இல்லையா பூண்டு ஊறுகாய், அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனால் அதுவும் கொஞ்சமாக தானே இருக்குது, அவரே காலி பண்ணிட்டோன்னு விட்டுட்டேன். மொத்தத்தில் இந்த பூண்டு ஊறுகாய் செம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த வெங்காய வத்தல் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இந்த வத்தல்கள்லாம் போட தெரியும். இங்கே வசதி இல்லாததுனால நான் போட முடியல. இந்த வெயிலில் நம்மளால் போடுறதுக்கும் தெம்பு இல்லை. அப்போல்லாம் இந்த வத்தலை நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு கூட தொட்டுக்க மாட்டோம். சாயந்தரமான ஸ்நாக்ஸ் மாரி பொரித்து சாப்பிட்டுன்னு இருப்போம். இந்த நான் கட்டுறது சேனலில் அவங்க அந்த மேடமுடைய வீடியோவை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். இவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துலலாம் இவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் ஞாபகம் வரும். அதை யோசித்து பார்ப்பேன். சரி, இன்னும் கொஞ்சம் நாள் காலத்தை ஓட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன். அதை முயற்சி இருந்தால் எல்லாமே சாதிக்கலான்னு இவங்கள பார்த்து கற்றுக்கலாம். நான் இவங்கக்கிட்ட இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். காம்போவில் இருக்கிற பொருட்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அவங்களுடைய வீடியோவை பார்த்துருக்குறேன், அவங்களுடைய ஸ்பீச் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காம்போ அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.